யோகம் செய்யணும், தவம் செய்யணும் என்று சொல்லியிருக்கிறார்களே, யோகத்தினால் வரக்கூடிய சிறப்பம்சம், யோகத்தினால் வரக்கூடிய நன்மைகள், கிரகத்தினால் வரக்கூடிய தீமைகள், கிரகத்தினால் வரக்கூடிய நன்மைகளை இவ்வளோ எடுத்துரைத்து நமக்கு அந்த யோகத்தினுடைய சிறப்பம்சத்தை சொல்லும் பொழுதுதான் நம் உடலிலே என்னென்ன மாற்றங்கள் வருது, உயிரிலும் மாற்றம் வருது, ஆன்மாவுடைய மாற்றம் வருது. இதன் மூலமாக நம்ம இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய சிந்தனையை மாறி வருகிறது. அகத்தாய்வு 1, 2, 3 இந்த மூன்றின் மூலமாக மனதில் உள்ள கவலைகள், நான் யார் என்பதை உணர்த்தக்கூடிய வகையிலேயே அது கேட்கும் பொழுது நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், இறைவன் எங்கு இருக்கிறான் என்ற உணர்வை ஊட்டிவிட்டார்கள். இதன் மூலமாக விலங்கினமும் மனிதர்களும் அனைவரும் ஒன்றுதான் என்ற சிந்தனையை குத்தினா உலகமே அமைதியாயிடும். இந்த போர், பகை என்ற நிலையே வராது. நான் யாருன்னு ஒருவரும் நினைத்து கொண்டாலே, சிந்தனை செய்து கொண்டாலே உலகமே ஒரே ஆட்சி கொண்டு வரும், ஒரே நிலையில் அமைதியை பெறுவார்கள்.